வெல்கம் டு சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை. இந்த வீடியோவில் நம்ம 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்துட்டு வாட் இஸ் யூனிட் டெஸ்ட் அண்ட் வாட் இஸ் ஸ்மோக் டெஸ்ட். டெஸ்டிங்கோட பேசிக்ஸ், அப்புறம் உங்களுக்கு அஜைலோட பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் செஷன் வீடியோவை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு ரெண்டு டெஸ்டிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன், ஒரு யூசர் ஸ்டோரி இருக்குது. யூசர் ஸ்டோரி 1 வந்துட்டு டெவலப்பர் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஒரு யூசர் ஸ்டோரியை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹோஸ்ட் பண்ணுவாங்க இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து whatsapp.com இருக்கு அப்படின்னா இது வந்து என்ன யூஆர்எல் சொல்லுவாங்க அப்படின்னா இதான் நம்மளோட லைவ் யூஆர்எல். ஸோ இப்போ இந்த லைவ் யூஆர்எல்ல ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக வந்துட்டு வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு யூசர் ஸ்டோரி 1 வந்து என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் ஓரியன்ட் அப்படின்னா இவங்க அதை டெவலப் பண்ண உடனே டைரக்டாக வந்துட்டு இந்த ஒரு லைவ் யூஆர்எல், அதாவது இந்த லைவ் யூஆர்எல்ல வந்துட்டு டிப்ளாய் பண்ண மாட்டாங்க. ஸோ டிப்ளாய் இந்த சென்ஸ் அவங்க பண்ணுற சேஞ்சஸை இந்த யூஆர்எல்ல வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம எப்பயுமே எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் எதுவுமே லைவ் என்விரான்மெண்ட்ல இருந்து டைரக்டா வந்து இம்பேக்ட் ஆகாது. ஸோ நம்ம எல்லாமே வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து வச்சிருப்போம். ஸோ டெஸ்ட் என்விரான்மெண்ட், ஸோ புரியறதுக்கு இதை வந்து ஒரு சில டம்மி யூஆர்எல்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம டெவலப்பர்ஸ் வந்து அவங்க பண்ற சேஞ்சஸை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுல இருந்தா அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம டெஸ்டிங் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். லைக் வந்து சிஸ்ஸு, செட்டு, டெவ், டிடி, வேற என்ன, இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் இப்போ facebook.com இருந்துச்சு, whatsapp.com இருக்கு அப்படின்னா சிஸ் whatsapp.com, சிட் whatsapp.com இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் என்விரான்மெண்ட். அப்போ எந்த ஒரு கோடு சேஞ்சுனாலும் எதுல வந்து அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிஸ் என்விரான்மெண்ட்ல தான் வந்துட்டு டிப்ளாய் பண்ணுவாங்க. அதாவது டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல தான் ஏதாவது ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ண போறாங்கன்னு. அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல அவங்களோட கோட் சேஞ்சஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க. தென் நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு நம்ம டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவலப்பர் வந்துட்டு ஒரு கோடை வந்துட்டு டெவலப் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கோட் சேஞ்சஸை அந்த என்விரான்மெண்ட், அதாவது அந்த யூஆர்எலுக்கு வந்து மூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் வந்து டிப்ளாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ தென் அவங்க டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ பேசிக்கா வந்து நம்மளுக்கு இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து கோட் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஸோ அது ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். தென் இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து ஒரு 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் என்ன அப்படின்னா யூனிட் டெஸ்டிங். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 2 டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யூனிட் டெஸ்டிங் அண்ட் ஸ்மோக் டெஸ்டிங். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங் வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பிஃபோர் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஸ்மோக் டெஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் டிப்ளாய்மெண்ட். அப்போ பிஃபோர் டிப்ளாய்மெண்ட் இன் த சென்ஸ் யாரு வந்து பண்ணுவோம் அப்படின்னா அப்போ பிஃபோர் டிப்ளாய்மெண்ட் இன் த சென்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல்லி டன் பை தி டெவலப்பர்ஸ். அப்போ இந்த யூனிட் டெஸ்டிங் வந்து யாரு பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மோக் டெஸ்டிங் வந்து நம்ம யாரு பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டிங் டீம், நம்ம QA வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்ல என்ன டெவலப்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்க எழுதியிருக்க கோடு, ஸோ இப்போ எதுக்காவது ஒரு கோட் லாஜிக் இல்லை ஏதாவது ஒரு யூசர் ஸ்டோரிக்கு வந்து கோடிங் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க எழுதின கோடை
மாடூல் பை மாடூல் வந்துட்டு ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எதுக்காண்டி எப்படின்னா அந்த டிசையர் அவுட்புட் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டிசையர் அவுட்புட் வந்தா மட்டும்தான் அவங்க அந்த கோடை வந்துட்டு டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த டிசையர் அவுட்புட் வரல அப்படின்னா அவங்க வந்து அந்த கோடை வந்து டிப்ளாய் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த யூனிட் டெஸ்டிங் வந்து எதுக்கு அப்படின்னா ஸோ டெவலப்பர்ஸ் அவங்க டெவலப் பண்ண கோட ஸோ மாடூல் பை மாடூல் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மாடூல் பை மாடூல் டெஸ்ட் பண்ணி ஸோ அந்த கோட் லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் ஸோ தே வில் டிப்ளாய். ஸோ டு என்ஷூர் தட் அவங்க டெவலப் பண்ண கோட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் தான் வந்துட்டு யூனிட் டெஸ்டிங். ஸோ ஒன்ஸ் இந்த யூனிட் டெஸ்டிங் பாஸ் ஆனாதான் இந்த டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க டிப்ளாய் பண்ண உடனே நம்ம இமிடியட்டா நம்ம வந்துட்டு பண்ற ஒரு டெஸ்டிங் என்ன அப்படின்னா விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஸ்மோக் டெஸ்டிங். ஸோ ஸ்மோக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்றது. ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இன் த சென்ஸ் இப்போ லைக் நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளதான் நம்ம ஏதோ ஒரு கோட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை வந்துட்டு இந்த facebook.com தான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஸ்டோரிஸ் ப்ரோ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணணும், அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம லாகின் பண்ணி நம்ம உள்ள போனா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்பெசிஃபைட் சேஞ்சஸை வந்து நம்மளால செக் பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் ஒரு இமிடியட் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இமிடியட்டா என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இன் சென்ஸ். ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இன் சென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து லாகின் பண்ணுங்க, லாகின் வந்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு லாகின் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணாதான் நம்ம உள்ள போய் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த லாகினே நம்மளுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மோக் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ஸ்மோக் டெஸ்ட் பாஸ் ஆனாதான் நம்ம அந்த யூசர் ஸ்டோரியை வந்துட்டு இன்டெப்தா ஒவ்வொரு டெஸ்டிங்கா வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து செக் பண்றதா வந்து ஸ்மோக் டெஸ்டிங். ஸோ யூனிட் டெஸ்டிங்ன்றது என்ன அப்படின்னா இட் யூஸ்வலி டன் பை த டெவலப்பர். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எழுதின கோட் வந்து மாடல் பை மாடல் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் டெஸ்டிங் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா பிஃபோர் டிப்ளாய்மெண்ட். வேற ஸ்மோக் டெஸ்டிங் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா இமிடியட்லி ஆஃப்டர் தி டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன் டெவ் பண்ணுமா? டெவ் டீம் பண்ண மாட்டாங்களா ஸ்மோக் டெஸ்டிங்? அவங்களும் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுவாங்கல்ல. அவங்க மோர் ஆர் லெஸ் இப்போ அவங்க பண்றது அவங்க வந்து யூனிட் தான் பண்றாங்க. இப்போ நீங்க எந்த என்விரான்மென்ட்ல டெவலப்மென்ட் டீம் யூனிட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க? என்விரான்மென்ட்ல பண்ண மாட்டாங்க. ஓகே. சோ ஒரு என்விரான்மென்ட்ல வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. which means அவங்க யூஸ் பண்ற ஐடியில ஓகே அவங்களோட லோக்கல் ஹோஸ்ட் அந்த லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்கா வந்து ஸ்மோக் டெஸ்டிங் நம்ம தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்மோக் டெஸ்டிங் இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி சென்ஸ் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஹாப்பி பாத் ஃப்ளோ வந்து வச்சிருப்போம். ஸோ ஹாப்பி பாத் ஃப்ளோ இன் த சென்ஸ் ஒரு பேசிக் ஃப்ளோ. இப்போ பேசிக் ஃப்ளோ இன் த சென்ஸ் இப்போ ஒரு லாகினை வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ வச்சுக்கலாம். இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ராஜெக்டோட ஒரு பேசிக் ஃப்ளோ என்னவா இருக்கும்? இந்த பாலிசிஸ் ஃபெச் பண்ண முடியுதா, கிளைம் கிரியேட் பண்ண முடியுதா, இல்லை வந்து ஒரு நெட் பேங்கிங் ஒரு அப்ளிகேஷனோட ஹாப்பி பாத் ஃப்ளோனா என்னது? லைக் வந்து ஒரு யூசரால் வந்துட்டு நெஃப்ட் இந்த மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் செக் பண்ண முடியுதா அப்படின்ற ஹாப்பி பாத் ஃப்ளோ வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த ஹாப்பி பாத் ஃப்ளோவை தான் நம்ம வந்து இந்த ஸ்மோக் டெஸ்டிங்ல வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இது பேசிக்காக வந்துட்டு QA தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. பட் இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம யாருமே வந்து மேனுவலா வந்து பண்றது கிடையாது. ஸோ இந்த என்ன ஃப்ளோவோ இதை தான் நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு டெவலப்பர் வந்துட்டு ஒரு நியூ சேஞ்சஸை வந்துட்டு ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் சூட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். அதாவது ஸ்மோக் டெஸ்ட் சூட் வந்துட்டு ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜஸ்ட் இட் ஒன்ட் டேக் மோர் தென் 5 minutes. ஏன்னா நம்ம மினிமல் ஒரு பேசிக் ஃப்ளோ தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். தென் இதுக்கப்புறம் நம்ம எல்லா டெஸ்டிங்கும் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்போம் இன்டெப்தா.